எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து கூகுள் ஹேண்ட் ரைட்டிங். கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்னா என்னென்னா, ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக கையை வச்சு எழுதி அந்த கேரக்டர்ஸை வந்து டைப் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே டைப் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ஐக்கானை. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போனீங்கன்னா மேலே போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்கிறத வந்து டிக் மார்க் பண்ணணும். இதில் வந்து நான் நிறைய கீபோர்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எழுத்தாணின்ற தமிழ் கீபோர்டு ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங், எது வேணுமோ அதை ஆக்டிவேட் பண்ணி விடணும். நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். இதான் இந்த ஐக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இது எனேபிள் இருக்காது, எனேபிள் பண்ணோம். யுவர் லாங்குவேஜ் ஆர் டவுன்லோடட். ஃபஸ்ட்டு வந்து என்ன லாங்குவேஜ் வேணுன்றதை வந்து நம்ம இங்கே கீழே இருக்குது பாருங்கள், தமிழ்ன்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணி முடித்தோன்னே யுனைடெட் ஸ்டேட் இல்லை அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ்னு இருக்கும். தமிழ் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிரும். அதுக்குரிய செட்டப்ஸ் வந்து அதுக்குரிய ஃபான்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்து அதோடய பேஜு. நான் இதில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருக்கு டைப் பண்ணுறோம் அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று பாப்பப் ஆகுதா, அப்படி கீழே எழுதிங்கன்னா சூஸ் இன்புட் மெத்தட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இன்புட் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இப்போ தமிழில் டைப் பண்ணுறேன். நான் இல்லை நல்லது. நம்ம அந்த கீபோர்டில் இங்கிலீஷும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கிலீஷ் லெட்டரும் கேட்குது. நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நல்ல அப்படியே நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ சரி, நீங்கள் கரெக்டாக எழுதணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்படி நீங்கள் எழுதியே வந்து உங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். சில நேரத்துக்கு கீபோர்டில் டைப் பண்ணும்போது வந்து கூட தேடி நம்ம தமிழ் ஃபாண்ட்னா தேடி டைப் பண்ண வேண்டியது வரும், கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகும். இதில் எழுதினா அவங்களுக்கு இதாக இருக்கும். எழுதும்போது கேரக்டர் வரலாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு இந்த எழுத்தாணின்ற கீபோர்டு ரெண்டுமே அட் அ டைம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அது ஒர்க் ஆகலை, அதில் நீங்கள் உங்களால் இது பண்ண முடியும்னா இதில் எழுதிக்கலாம். எழுத்தாணியில் நான் முன்னாடி வந்து எழுத்தாணி வீடியோ போடும்போது கொஞ்சம் இது நான் சொல்லாமல் விட்டேன். எழுத்தாணியில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் காமன் ரிப்ளை மெசேஜ்ன்ட்டு அதில் டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கூட அனுப்பிச்சிக்கலாம். காலை வணக்கம், குட் மார்னிங் நீங்கள் அடிக்கிறப்பெல்லாம் காலை வணக்கம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து அதில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்துட்டு உங்களுக்குரிய கம்யூனிகேஷனை வளர்த்துக்கலாம். இதுதான் இந்த ஆப்போட வேலை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.